சொல்லுங்க. துரியோதன மாமன்னன் என்று அறிந்து கொள்வாய். என்னுடைய அப்பா பேர் என்ன? உங்க அப்பா யாரு? உங்க அம்மா யாரு? எங்க அம்மாவுடைய பேர் என்ன? என் கூட பிறந்தவர்கள் எத்தனை பேர்? அது உனக்கு தெரியுமா? நானும் சாமி உங்க அம்மாவுக்கு புடிச்ச மாதிரி எனக்கு தெரியும். தெரியாது. தெரியாது. சொல்லட்டுமா? நானும் தம்பி 100 பேரும் உன்னுடைய தந்தையோ திரநாட்டிய மாமன்னர். என் தாய் கோழி முடி வேற ஒரு பக்கம். என் தாயாகப்பட்டது காந்தாரிக்கும் பிறந்தவர்கள். ஆமா, ஒரு ஆயா கட்டில கடை போட்டுருந்துச்சு. யாரு? கடங்காரி. கடங்காரியா? கடங்காரி இல்லைங்க, கடகாரி. ஏண்டா எங்க அம்மா பேரு காந்தாரிங்கிறேன், நீ போய் கடக்காரின்னு சொல்றிய? உனக்கு திமிரு அதிகமா இருக்காடா? ஏண்டா காதல கேட்டது அப்படித்தான் கேட்டுச்சு. காந்தாரி. உன்னுடைய தாயோ காந்தாரி அம்மன். ஆமா. உன்னுடைய தந்தையோ திரநாட்டிய மாமன்னர். இவர்களுக்கு பிறந்தவர்கள் நாங்கள் 100 பேர் அண்ணன் தம்பி. எத்தனை பேரு? 100 பேர். எத்தனை பேரு? 100 பேருடா. எத்தனை சூட கேப்ப? 1 2 கிடையாது. என்ன 1 2 கிடையாது? ஒரு மக்கள் 2 மக்கள் கிடையாது. என் கூட பிறந்தவர்கள் 100 பேர். நீங்க சரியா அண்ணன் தம்பி 100 பேரு. ஆமா. வேற ஏதாவது சொச்சு இருக்குதா? என் கூட பிறந்த தங்கை ஒன்று இருக்கிறது. ஓ, 100 பேருக்கு தொங்கிச்சு தங்கச்சி. தொங்கிச்சியா? தங்கச்சி தங்கை இருக்கிறது. மொத்தம் நீங்க 101 பேரு. ஆமா. துச்சரையோட வா சின்னாயே, இங்க வா. ஏடுற மாதிரி அங்க இருக்கு. உனக்கோசமே இடம் பிடிச்சி வச்சுக்கிறவா. அங்க போனிய என் தங்கையோடு சேர்த்தால் நாங்கள் 101 பேர் அண்ணன் தம்பி. நீங்க மொத்தம் 101 பேரு. ஆமா மகாராஜா. கேக்குறது தப்பா நினைச்சாங்க. உங்க அப்பனுக்கு உங்க அம்மாவுக்கு அதே தான் வேலைங்களா? என்னடா வேலை? இந்த வேலை ஆரம்பிச்சு அவளா அப்பா அம்மாவை பத்தி இழிவுபடுத்தவும் பேசவே கூடாது. நீ ஏண்டா மட்டு மரியாதை என்பதே உனக்கு கிடையாதாடா? ஒரு ராஜா கிட்ட எப்படி பேசுறங்கிற அந்தஸ்து உனக்கு தெரியாதா? மண்டையில உடைக்கல, இந்த கை வந்தா தான் உடையும். எப்பயுமே என்கிட்ட அப்படிதான் பேசுவியா? பேசுவோம். நீ மந்திரினா நான் மகாராஜா. ஆமா. ஏண்டாலும் நானும் ஏண்டான்ட்டேன். சரி, எப்படி சொல்லுங்க மகாராஜா? இல்லைங்க, உங்க அப்பனுக்கு உங்க அம்மாளுக்கு அதே வேலையானா இப்ப இருக்கிற பொம்பளை எல்லாம் ஒரு பிள்ளை பாக்குறாங்க, 2 பிள்ளை பாக்குறாங்க, போதும் சாமி அப்படின்னு குடும்ப கட்டுப்பாடு பண்ணிட்டு அவங்கவுங்க ஒழுக்கத்தோட பிழைக்கிறாங்க. சரி, எப்படி உங்க அம்மா 101 பேத்த பெற்றாலேயே மகராசி. இல்லைங்க, அது அது அவங்கவுங்க திறமைதான். எப்படி அவங்க உங்க அப்பா கிழவனாயும் விடாம அடிச்சிருக்கான் பாரு. ஆயிரம் வருஷம் ஒரு பிள்ளை பார்த்தா கூட என்ன சமாச்சாரம்? நாம என்ன ஊம்புவியா? வருஷம் ஒரு பிள்ளை எங்க அம்மா எங்களை பெக்கவில்லை. ஒரே நாளில் பிறந்தவர்கள் நாங்க. என்ன? ஒரே நாளில் பிறந்தவர்கள். ஒரே நாளியா? ஆமா. பண்ணி கூட ஒரு 10 குட்டி தாங்க போடும் ஒரு நாள்ல. சரி, உங்க அம்மா 101 பேத்த பெற்றிருக்கிறானா? என்ன அவங்க அம்மாளுக்கு வவுரா வண்ணா சாலையா? சாவலன்
தேவரிஷியினுடைய வரத்தால் பிறந்தவர்கள். என்ன வரம்? தேவரிஷி. தேவரிஷியினுடைய வரத்தால பிறந்தவங்க. ஆமா. எல்லாம் நீங்க உங்க அப்பனுக்கு போறீங்களா? அடே அடே அடே. யாக்க போனா அடிக்கிறவன பாப்பா. அப்பா இல்லனா மகன் ஏறா. ஏண்டா? ஏங்க ஏங்க நான் எங்க அப்பனுக்கு தாண்டா பிறந்தேன்னு சொல்றதா பரவாயில்ல. தேவ ரிஷியினுடைய வரத்தால போறதுன்னு சொன்னா ஏங்க இப்ப கூட கல்யாணம் பண்றாங்க. ஒரு 2 வருஷத்துக்கு குழந்தை இருக்குது, 5 வருஷத்துக்கு குழந்தை இல்லாத கூட இருக்குது, 10 வருஷம் கூட குழந்தை குழந்தையே இல்லாம கூட சாவறாங்க. எல்லாம் அந்த சாமியை தானே கும்பிடுறாங்க. ஆமா. பொம்பளைங்கெல்லாம் ஓம் சித்து கோயிலுக்கு போறோம்னு எல்லாம் மாலையை போட்டுட்டு மாரியடி மாத்தல எப்படி ஆட்டாடிட்டு போறாங்க. அதே மாதிரி ஐயப்பன் கோயிலுக்கு போறோம் சபரிமலைக்கு மாலை போட்டு 48 நாள் மண்டல பூஜை பண்ணிட்டு போறாங்க. இப்படி எல்லாம் தெய்வத்தை வணங்குனதுனால தான் புத்திர பாக்கியம் அவங்களுடைய குடும்பத்துல அதாவது செழிப்பாக இருக்கிறது. அதனால சாமி தான் வந்து புள்ள கொடுக்குங்கறியா? வரம் கொடுப்பார், வரத்தை கொடுப்பார். புள்ள நீங்க கொடுப்பீங்களா? காவலன் அதோட மட்டும் கிடையாது, இன்னும் தெரிவிக்கிறேன். ஆகா பிள்ளைகள் நாத்த மணி முடி துளைங்கிடவே விலை உயர்ந்த மணி மகுடமாகப்பட்டது. எப்படி தாம் தாம் என்று சொல்லிக்கிறது மகாராஜா. மகாராஜா உன்னுடைய சிறத்தல்லக்கூடிய மணி மகுடமாகப்பட்டது. அப்படியே பல்ல 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 பண்ண அப்படியே சொல்லிக்குது மகாராஜா. எந்த குறை என்பதே கிடையாது, எந்த குறையுமே கிடையாது. அப்படியே சொல்லிக்குதுங்க. அதோட மட்டும் கிடையாது. எங்க அப்பா கூட பிறந்தவர் பாண்டு மகாராஜன். உன்னுடைய தந்தை கூட பிறந்தவர் பாண்டு மகாராஜா. ஆமா. சரி. பாண்டு மகாராஜனுக்கு பிறந்தவர்கள் 5 பேர். பாண்டு மகாராஜனுக்கு பிறந்தவங்க 5 பேர். ஆமா. சரி. யார் யார்? சருமர், பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன். சரியா? 5 பேர். என் கூட பிறந்தவர்கள் 100 பேர். சரியா? 105 பேர்த்தையும்